ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் அக்வாட்டிக்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய போலார் பேரட் வந்து செகண்ட் பேஜ் ஃப்ரைஸை வந்து நல்லா நல்லா தேர்த்தி விட்டுருச்சு. ரெண்டாவது வந்து அதனுடைய ஃப்ரைஸை நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரைஸும் ஃபஸ்ட்டு பேஜ் குட்டிகளும் நல்ல ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரீடிங் செக்ஷனுக்கு நெருங்கிட்டு இன்னும் ஒரு 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 1 மந்த்தில் அது ப்ரீடிங் பேராக்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ரெண்டாவது, நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்குறது என்னென்னா, பர்சனலாகவே மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ எனக்கு வந்து போலார் பேரட்டை நான் வச்சு நான் ப்ரைஸ் வந்து நல்ல அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ப்ரீடிங் இப்போ இது போடணும், ப்ரீடிங் செட் போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக ஒரு ப்ரீடிங் பேர் செட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு இதான் மேலு ஃபீமேலுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் உங்களுக்கு போடலாம் அந்த இன்னும் இப்போது ஒரு 50 ஃப்ரைஸ் இருக்கிற இடத்துல அது நல்ல ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ரைஸில் மேலு ஃபீமேல் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி அந்த 2 ஃப்ரைஸையும் தனியாக ஒரு டேங்க்கில் போட்டிங்கன்னா ரெண்டும் பேர் ஆகிக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து நான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க தெரியலை, நமக்கு வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது பிரதர் அப்படின்றப்போ ஒரு 6 இல்லை ஒரு 6 இல்லை 7 2 பேர் கணக்கு பண்ணால் ஒரு 6 கணக்கு பண்ணி ஒரு டேங்க்கில் விட்டுருங்க. டேங்க்கில் விட்டு இந்த மாதிரி பானை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் சைஸில் 2 பக்கமும் கேப் இதாக இருக்கிற மாதிரி ஓப்பனாக இருக்கிற மாதிரி டியூப் ஒன்று வாங்கி உள்ள ஒரு 2-3 செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் அது நார்மலாக போடுற ஃபீடோட கொஞ்சம் ஹெவியாக ஃபீடு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அந்த நீங்கள் என்ன போட்டிங்களோ, இந்த பானை வேறு டியூப்பில் போட்டிங்களோ அந்த டியூப்பில் போய் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டியூப்பில் ஒரு 2 இது மட்டும் 2 மீன் மட்டும் போலார் பேரட் மீன் மட்டும் தனியாக நிற்கும் அந்த டியூப்புக்குள்ளே. வேறு எந்த மீனையும் அது வரக்கூடாது. அப்படின்னா அது ரெண்டையும் அது நல்லா பேராயிட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அது ரெண்டையும் தனியாக அது வேறு டேங்க்கில் செப்ரேட் பண்ணிடணும். செப்ரேட் பண்ணால் அதுக்கப்புறம் அது எக்கை வச்சு நல்லா ஹேட்ச் ஆகிரும். ரெண்டாவது, போலார் பேரட் மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, மேலுக்கு வந்து அதுக்கு பின்னாடி உள்ள டெயில் இருக்குல்ல, டெயில் வந்து நல்லா பெருசாக வரும் மேலுக்கு. ரெண்டாவது, மேல் வந்து ஃபீமேலோட நல்ல பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து அதோட மேலோட சின்னதாக இருக்கும். ரெண்டாவது, ஃபீமேலுக்கு வந்து டெயில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு இந்த ப்ரீடிங் செக்ஷன் வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த ஃபீமேலுக்கு வந்து தன்னுடைய வயிற்று பகுதியில் இந்த ஸ்டொமக் இருக்குல்ல, அந்த ஸ்டொமக்கில் வந்து ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆரஞ்சு கலர் நல்லா கொடுத்தோன்னே நல்லா ஆரஞ்சு கலர் கொடுத்துரும். இப்படி கொடுத்துட்டுனாலே அது ஃபீமேல்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். மூணாவது வந்து நீங்கள் வந்து கேட்குறது மெயின் என்னென்னா, உங்களுடைய போலார் பேரட் ஃப்ரைஸுக்கு வந்து என்ன இது கொடுக்கீங்க. முதல்ல வந்து நம்ம வந்து லைவ் ஃபீடு பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு மீனுக்கு வந்து லைவ் ஃபீடு தான் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனான ஃபுட்டு. நம்ம அந்த லைவ் ஃபீடை ரெகுலராக கொடுக்க முடியாத பட்சத்தில் மெயின் சொன்னால் ஒரு வீக்லி ஒரு 2 டைம்ஸு 1 டைமு லைவ் ஃபிஷ் கொடுக்கலாம். லைவ் ஃபீடு கொடுத்ததுக்கப்புறம் மீதே உள்ள நாட்களில் இந்த ஃபார்ம் ஃபீடு இல்லை இந்த ஃபேன்சி கப்பி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே ஒரு ரோஸ் கலர் படம் போட்டு ஃபேன்சி கப்பி ஃபுட்டுன்னு போட்டால் அதே ரொம்ப மைக்ரோ இதில் தான் இருக்கும். அது வந்து உடைய போலார் பேரட் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். ரெண்டாவது அது ப்ரோட்டீன் ஃபுட்டும் கூட. அப்படின்னா இல்லைன்னா இந்த பிளட் பாம்ஸு ட்ரை பாம்ஸு அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுடைய போலார் பேரட் ஃப்ரைஸுக்கும் சரி போலார் பேரட்டு பேரண்ட் ஃபிஷ்ஷுக்கும் சரி பெஸ்ட்டு ரிசல்ட்டு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, நம்முடைய நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு கொடுங்க காய்ஸ். நம்ம வந்து உங்களால் தான் நம்ம இன்னும் மேன்மை அடைய முடியும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்முடைய வீடியோஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்துருக்கேன். புதுசாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்மளுடைய போலார் பேரட் சேல்ஸ் போஸ்ட்டு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, போலார் பேரட் கேட்குறவங்களுக்கு வந்து என்னால் உடனே எப்பவும் கொடுக்கவே முடியாது. நான் அதுதான் நிறைய கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், பிரதர் நீங்கள் வந்து
கேஸ் போட்டு விட்றது இருக்கட்டும், ஆனால் எனக்கு வந்து எப்போ டைமிங் இருக்கோ, எப்போ என்னால் அந்த போலார் பெரட்டு அந்த ப்ரீடிங் செக்ஷன் போட முடியுமோ, ஏன்னா வந்து நான் இதை வந்து ஃபுல் டைமே பண்ணலை, பார்ட் டைமாக மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னால் எப்போ ஃப்ரீயாக இருக்க முடியுமோ அந்த டைம் தான் நான் ப்ரீடிங் போட்டு சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ அது வரைக்கும் ஒரு 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 வாரம் ஆகலாம், இல்லை ஒரு 2 வாரம் ஆகலாம், 1 மாதம். சில கஸ்டமருக்கு 1 மாதம் முடியும் ஆயிருக்கு. அந்தளவுக்கு நான் லேட்டாக ஆக்கியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ப்ரீடிங் பண்ணுற ப்ரைஸாக தான் கொடுப்பேன். நான் வந்து இந்த நார்மல் பேரண்ட் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி எக்கு வைக்காது, பேராகாது, அந்த மாதிரி கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வச்சா கன்ஃபார்மாக எக் வைக்கும், அது இல்லை 100க்கு 100 நான் கேரண்டி. அப்படி இல்லைன்னா உங்களுடைய காசு பேமெண்ட்டை ரிட்டர்ன் போட்டுருவேன், எனக்கு ஃபிஷ்ஷு ரிட்டர்ன் போட்டுருவேன், உங்களுக்கு வேறு ஃபிஷ்ஷு அரேஞ்ச் பண்ணி தருவேன். அதனால் வெயிட் பண்ணிங்கன்னா மட்டும் எனக்கு வந்து போலார் பேரட் ஃபிஷ் வாங்க. ரெண்டாவது, இந்த போலார் பேரட்டுடைய அப்டேட் வந்து செகண்ட் பேஜ் அப்டேட் வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.